Hello children, welcome to 3rd standard science class. Today we are going to learn unit 3 force part 2. In previous video we learned simple movements and force. Today we are going to learn effects of force and types of force. Effect of forces. Effect என்னது விளைவுகள். Forces ஓட விளைவுகள் என்னன்னு பார்க்கலாம். Energy is needed to apply force. அப்படின்னா ஒரு பொருளுக்கு ஃபோர்ஸ் கொடுக்கணும்னா நமக்கு எனர்ஜி வேணும். ஃபோர்ஸ் ஹெல்ப்ஸ் அஸ் டு டூ த ஃபாலோயிங் திங்ஸ். ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த டைரக்ஷன், ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த ஸ்பீட், ஃபோர்ஸ் கேன் ஸ்டாப் அ மூவிங் ஆப்ஜெக்ட், ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த ஷேப். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் சேஞ்சஸ் டைரக்ஷன் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபோர்ஸ் சேஞ்சஸ் டைரக்ஷன் அப்படின்னா ஒரு பொருளோட திசையை மாற்றி அமைக்கும். Here in the picture a boy hits the shuttlecock and it reaches the other boy. He hits it again with the rocket to move it to the opposite direction. இந்த பிக்சரை பாருங்க. இங்கே ஒரு பையன் என்ன செய்கிறான், ஷட்டில்காக் அடிக்கிறான். இந்த ஷட்டில்காக் என்ன ஆகுது, அடித்தோன்னே ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்க பையன்கிட்ட போய் இயங்கி அங்கேருந்து திரும்ப அடித்த பையன்கிட்டையே திரும்ப போகுது. இப்போ என்ன புரியுது உங்களுக்கு, நம்ம ஃபோர்ஸ் கொடுத்தோம்னா அதோட டைரக்ஷன் மாறிடும். அதான் ஃபோர்ஸ் சேஞ்சஸ் த டைரக்ஷன். ஃபோர்ஸ் சேஞ்சஸ் மோஷன் அப்படின்னு என்னது, ஃபோர்ஸ் ஒரு பொருளோட இயக்கத்தை மாற்றி அமைக்கும். த சைக்கிள் மூவ்ஸ் ஃபார்வர்ட் பிகாஸ் ஃபோர்ஸ் இஸ் அப்ளைட் ஆன் த சைக்கிள் பை பெடலிங். இந்த சைக்கிளானது ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறனால அது இயங்கும்போது முன்னோக்கி நகர்ந்து செல்லுது. When we stop pedaling and apply the brake, the cycle comes to rest. இப்போ நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறதை நிறுத்திட்டோம்னா சைக்கிள் இயக்கமும் நின்றுவிடும். Some applications of force in everyday life. இப்போ ஃபோர்ஸோட பயன்பாடுகள் என்னென்னு பார்க்கலாம். ஓப்பனிங் த டோர். ஓப்பனிங் த டோர்னா கதவை திறத்தல். கதவை திறக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும், ஃபோர்ஸ் வேணும். புல்லிங் ரோப் இன் டக் ஆஃப் வார். கயிறு இழுத்தல். புல்லிங் ரோப் ஃப்ரம் வெல் அப்படின்னா கிணத்துல இருக்க தண்ணீரை இறைத்தல். ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த ஸ்பீட். ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த ஸ்பீட் ஆஃப் அ பாடி விச் இஸ் ஆல்ரெடி இன் மோஷன் பை ப்ரொவைடிங் மோர் ஃபோர்ஸ் ஆன் இட். இயங்கிக்கிட்டு இருக்க ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு மேலும் ஒரு விசை கொடுத்தோம்னா அந்த ஆப்ஜெக்டோட வேகம் இன்னும் அதிகரிக்கும். ராம் அண்ட் ஹிஸ் பிரதர் ஆர் பிளேயிங் வித் அ டாய் கார். ராம் tries to move the toy car and his brother stops it from the opposite direction to slow down the toy car. ராமும் அவனுடைய தம்பியும் ஒரு டாய் காரை வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ ராம் என்ன செய்கிறான்னா அந்த காரை நகர்த்துறதுக்கு முயற்சி செய்கிறான். ஆனால் அவனோட தம்பி அந்த காரை ஆப்போசிட் டைரக்ஷனில் அதோட வேகத்தை குறைக்கிறதுக்கு நினச்சி அதை ஸ்டாப் பண்ணுறான். Thus, force changes the speed of an object. இங்கே என்ன நடந்திருக்கு, ஃபோர்ஸ் அந்த டாய் காரோட ஸ்பீடை குறைச்சிருக்கு. ஃபோர்ஸ் கேன் ஸ்டாப் அ மூவிங் ஆப்ஜெக்ட். அன் ஆப்ஜெக்ட் ஸ்டாப்ஸ் மூவிங் வென் வி அப்ளை ஃபோர்ஸ் இன் த ஆப்போசிட் டைரக்ஷன். ஃபோர்ஸ் என்ன செய்யும்னா மூவிங்கில் இருக்க ஒரு ஆப்ஜெக்டோட இயக்கத்தை ஸ்டாப் பண்ணும். மூவிங்கில் இருக்க ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு அது மூவ் ஆகிற டைரக்ஷன்லேருந்து ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு ஃபோர்ஸ் கொடுத்தோம்னா அந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணுன்னா அந்த ஆப்ஜெக்டோட இயக்கத்தை நிறுத்திவிடும். ஹவ் யூ பிளேட் ஃபுட்பால் கேம்? நீங்கள் எல்லாம் ஃபுட்பால் விளையாண்டுருக்கீங்களா? ஹவ் வில் யூ ஸ்டாப் த பால்? பால் உருண்டு வரும்போது அதை எப்படி ஸ்டாப் பண்ணுவீங்க? த கோல் கீப்பர் அப்ளைஸ் ஃபோர்ஸ் அண்ட் ஸ்டாப் த பால். கோல் கீப்பர் தான் என்ன செய்வார், அந்த பாலை ஸ்டாப் பண்ணுவார். ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த ஷேப். அப்படின்னா ஃபோர்ஸ் என்ன செய்யும், ஒரு பொருளோட வடிவத்தை மாற்றி அமைக்கும். When an inflated balloon or water balloon is pressed, some force is applied on both sides of the balloon. Thus, it changes its shape. Water இல்லைனா ஏர் இதனால் நிரப்பப்பட்ட பலூனை 2 கைகளாலும் அழுத்தும் போது அந்த பலூன் மீது விசை செயல்பட்டு அதோட வடிவத்தை மாற்றி அமைக்கும். While squeezing a plastic water bottle, force is applied on all sides of the bottle. Thus, the shape and size of the bottle is changed. ஒரு பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலை
கையால் நசுக்கும்போது அதன் மீது எல்லா சைட்லேயும் விசை செயல்பட்டு அந்த பாட்டிலோட ஷேப்பையும் மாற்றிவிடும், அளவையும் மாற்றிவிடும். Do you know? Less force is required in pulling than in pushing. So, it is easy to pull than push an object. ஒரு பொருளை தள்ளுவதை விட இழுப்பதற்கு குறைவான விசையே தேவை. டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். இப்போ ஃபோர்ஸில் எத்தனை டைப்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். கான்டாக்ட் ஃபோர்ஸ். When force is applied by touching the object, it is called contact force. கான்டாக்ட் ஃபோர்ஸ்னால் தொடு விசை. ஒரு ஆப்ஜெக்டை தொடும்போது அது மீது விசை செயல்பட்டால் அந்த விசை தொடு விசை. கான்டாக்ட் ஃபோர்ஸ்க்கு எக்ஸாம்பிள் லைட்டிங் அ மேட்ச் பாக்ஸ். கான்டாக்ட் ஃபோர்ஸை 3 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா மஸ்குலர் ஃபோர்ஸ், மெக்கானிக்கல் ஃபோர்ஸ், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட்டு நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ்னால் தொடா விசை. When a force is applied without touching an object, it is called non-contact force. Non-contact force example vacuum cleaner, magnet. இப்போ non-contact force-ஐயும் 2 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. அது என்னென்னா gravitational force, magnetic force. இப்போ கான்டாக்ட் ஃபோர்ஸில் ஃபர்ஸ்ட் டைப் மஸ்குலர் ஃபோர்ஸ் பற்றி பார்க்கலாம். The force applied by using the parts of our body is called muscular force. இப்போ மஸ்குலர் ஃபோர்ஸ்னு என்னென்னா நம்ம உடலில் உள்ள உறுப்புகளின் உதவியால் கொடுக்கப்படும் விசை தான் மஸ்குலர் ஃபோர்ஸ், அதாவது தசைநார் விசை. ஐ யூஸ் மை லெக்ஸ் டு பெடல். த ஃபோர்ஸ் யூஸ்டு ஹியர் இஸ் மஸ்குலர் ஃபோர்ஸ். நீங்கள்லாம் சைக்கிள் ஓட்டுவீங்க இல்லையா? சைக்கிள் எப்படி ஓட்டுவீங்க? உங்கள் காலோட உதவியால் தான் சைக்கிள் ஓட்டுவீங்க. காலுங்கிறது நம்ம உடலில் இருக்க ஒரு உறுப்பு. நம்ம உடல் உறுப்பை பயன்படுத்தி செய்கிற வேலைக்கு பேர் தான் மஸ்குலர் ஃபோர்ஸ். ஐ யூஸ் மை ஹேண்ட்ஸ் டு மேக் பார்ட்ஸ். த ஃபோர்ஸ் யூஸ்டு ஹியர் இஸ் மஸ்குலர் ஃபோர்ஸ். இந்த பிக்சரில் இந்த கேர்ள் என்ன செய்கிறா? அந்த பானையை செய்கிறதுக்கு அவளோட கைகளை பயன்படுத்துகிறாள். அப்போ இதுவும் மஸ்குலர் ஃபோர்ஸ். மெக்கானிக்கல் ஃபோர்ஸ். மெக்கானிக்கல் ஃபோர்ஸ்னால் எந்திர விசை. த ஃபோர்ஸ் அப்ளைட் பை எ மெஷின் இஸ் கால்ட் மெக்கானிக்கல் ஃபோர்ஸ். இயந்திரத்தினால் கொடுக்கப்படும் விசைதான் மெக்கானிக்கல் ஃபோர்ஸ். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். குழி தோண்டுறாங்க. குழி தோண்டுறதுக்கு புல்டோசர் வச்சு குழி தோண்டுறாங்க. அங்கே புல்டோஸுங்கிறது ஒரு மெஷின். கிரைண்டிங் யூஸிங் எ மிக்சர் கிரைண்டர். மிக்சியும் ஒரு மிஷின் தான். மிக்சியில் என்ன செய்வாங்க? அம்மா சமைக்கிறப்ப சமையலுக்கு தேவையான மசாலா பொருள் ஏதாவது அரைக்கணுன்னா மிக்சியில் தான் அரைப்பாங்க, பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட்டு நான் கான்டாக்ட் ஃபோர்ஸில் உள்ள டைப்ஸை பற்றி பார்க்கலாம். கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ். கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ்னால் புவி ஈர்ப்பு விசை. வென் யூ த்ரோ அ பால் அப் இன் த ஏர், ஒய் டஸ் இட் கம் டவுன்? ஒரு பாலை மேல் நோக்கி தூக்கி போடுறீங்க, அப்போ அந்த பால் திரும்ப கீழே தான் வரும். அது ஏன்? ஏன்னா அங்கே புவி ஈர்ப்பு விசை இருக்கனால மேலே தூக்கி போட்ட பால் கீழே தான் திரும்ப வரும். வென் வி ஜம்ப், ஒய் டூ வி கம் டவுன்? Why don't we fly? நாம் குதிக்கும்போது மீண்டும் தரையை தொடுகிறோம். ஏன் நம்மால் பறக்க முடியவில்லை? ஏன்னா இதற்கும் காரணம் புவியீர்ப்பு விசை தான். குதிக்கும்போதும் திரும்ப தரையை தான் நோக்கி வரும். Why do fruits fall down from the tree? ஏன் பழங்கள் எல்லாம் மரத்திலிருந்து கீழேயே விழுகின்றன? Why this happens? ஏன் இப்படியெல்லாம் நடக்குது? The earth pulls all the objects towards itself. எர்த் என்ன செய்யுதுன்னா எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும் தன்னை நோக்கி ஈர்க்கும். The force applied by the earth to pull objects towards itself is called gravitational force. பொருட்களை தன்னை நோக்கி ஈர்க்க பொருட்களுக்கு எர்த் கொடுக்கிற விசை தான் புவியீர்ப்பு விசை, அதாவது gravitational force. நெக்ஸ்ட்டு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். A magnet is a material that attracts things made of iron. The force that attracts things is called magnetic force. Magnetic force அப்படின்னா காந்த விசை. இரும்பாலான பொருட்களை காந்தம் தன்னை நோக்கி இழுக்கும். இதற்கு பெயர் தான் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னா உராய்வு விசை.
When we roll down a ball on grass ground, it slows down and finally stops. We know that an object cannot stop without force. The force that stopped the ball is frictional force. Force exerted by the surface when an object moves over it is called frictional force. ஒரு பாலை புல்தரையில் உருளை செய்யும்போது அதன் வேகம் படிப்படியாக குறைந்து கடைசியில் அந்த பால் நின்றும். விசை செயல்பட்டால் இயங்கும் பொருள் நின்றும். இது நமக்கு தெரியும். இப்போ மூவ் ஆகிற பாலை நிறுத்திய அந்த விசைக்கு பேர் என்ன? உராய்வு விசை. திங்க். Why do we sprinkle powder on the carom board before playing carom? கேரம் போர்டு விளையாடுறதுக்கு முன்னாடி அந்த போர்டில் பவுடர் தூவி விளையாடுவீங்க. அது எதுக்கு? அப்போ தான் அந்த கேரம் போர்டு ஸ்மூத்தாகி அது மேலே கேரம் போர்ட் காயின்ஸு ஈஸியாக மூவ் ஆகும். அதுக்காக தான். ஃப்ரிக்ஷன். When we use eraser on a paper, the shape of the eraser changes. Why it is? Because of the friction between the eraser and the paper. ஒரு பேப்பரில் பென்சில் எழுதுனதை எரேசரால் அழிக்கும்போது எரேசரோட ஷேப் மாறும். அது எதனால்? Because of the friction between the eraser and the paper. Friction is a force of actions between two surfaces in contact or when they slide over one another. Surface அப்படின்னா மேற்பரப்பு. இப்போ இரண்டு பரப்புகளும் ஒன்றை ஒன்று தொடும்போது ஒன்றின் மீது மற்றொன்று நழுவி செல்லும் போதும் ஏற்படும் விசை தான் உராய்வு விசை. Do you know? Early man accidentally discovered fire by rubbing two flint stones together. The frictional force between two stones created a spark. Flint stones அப்படின்னா சிக்கி முக்கிக்கல். ஆதி மனிதன் என்ன செஞ்சானா, ரெண்டு சிக்கி முக்கி கற்களை ஒன்றோடொன்று உரசும் பொழுது நெருப்பு உருவாவதை கண்டறிந்தான். இந்த கற்களுக்கு இடையில் உண்டாகும் உராய்வு தான் நெருப்பு உருவாவதற்கு காரணமாகிறது. Okay students, with this we came to the end of this lesson. So far what we have learnt in this lesson? Simple movements, force, effect of forces and types of forces. In next video we are going to learn new lesson, science in everyday life. Thank you.